அனைவருக்கும் வணக்கம். கால்நடை மருத்துவம் சார்ந்த பதிவுகளை நாம் இந்த சேனலில் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் இந்த கால்நடைகளுக்கு உடம்பு ஃபுல்லாகவே இந்த உண்ணிகள் வந்தால் அதை எப்படி நம்ம ஈஸியாக இயற்கையாக குணப்படுத்தலாம் அப்படின்னு பார்ப்போம். இதுக்கு 2 விதமான வைத்தியம் பண்ணணும். ஒன்று, உடம்பில் இருக்கிற உண்ணிகளை கொல்லணும். 2வது, இந்த மாட்டு கொட்டாயில் மறைஞ்சிருக்கும். அப்புறம் நம்ம வெளியில் மரங்களில் கட்டியிருப்போம், அந்த இடத்துலையும் அங்கங்கேயா மறைஞ்சிருக்கும். இதுகளை நம்ம அழிக்கணும். இந்த 2 வைத்தியமும் நீங்கள் ஒரே டைம் பண்ணால் தான் இந்த உண்ணியை நீங்கள் உங்கள் தொழுவத்திலேருந்து ஈஸியாக அப்புறப்படுத்த முடியும். இல்லை நீங்கள் மாட்டுக்கு மேலே மட்டும் இது ஏதோ ஒரு வைத்தியத்தை பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 100% உண்ணி சாகாது. நீங்கள் இன்றைக்கி அப்ளை பண்ணி விடுவீங்க, உடம்பில் இருக்கிற உண்ணியெல்லாம் செத்து போயிடும். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா தொழுவத்தில் இருக்கிற உண்ணியெல்லாம் மறுபடியும் உடம்பில் இருந்து ரத்தம் குடிச்சிட்ருக்கோம். அதனால் நீங்கள் எப்போ இந்த உண்ணியை அழிக்கணும்னு நினச்சாலும் ஒரே டைம் 2 வேலையும் பார்த்துடணும். ஃபஸ்ட்டு மாட்டோட உடம்பில் இருக்கிற உண்ணியை கொல்லணும். 2வது, தொழுவம் அப்புறம் வெளியில் கட்டியிருக்கிற இடங்கள்லாம் மறைஞ்சிருக்கிற உண்ணியை கொல்லணும். இந்த 2ம் நீங்கள் ஒரே நேரத்தில் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக குணப்படுத்திடலாம். இதற்கான மருத்துவம், நல்லெண்ணெய் ஒரு 1/4 லிட்டர் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. பாச்சா சூடம் ஒரு 100 கிராம் நல்லா இடித்து பவுட்ரு பண்ணி இந்த 1/4 லிட்டர் நல்லெண்ணெயில் மிக்ஸ் பண்ணி உண்ணி எங்கெல்லாம் இருக்குதோ அந்த இடத்துலலாம் நீங்கள் இந்த எண்ணெயை அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணால் ஒரு 4-5 மணி நேரத்தில் உண்ணி எல்லாமே செத்து போயிடும். அதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். ஒரு உண்ணியை நீங்கள் அந்த தோல்லேருந்து நீங்கள் எடுத்து பார்த்துட்டீங்க அப்படின்னா அந்த ரத்தம் எல்லாமே இல்லாமல் வெறும் ட்ரையாக ஒரு பேப்பரை நீங்கள் பார்த்தது மாதிரி, ஒரு மீன் கருவாடை பார்த்தது மாதிரி இருக்கும். நல்லா உணர்ந்து போய் இருக்கும். அப்படி இருந்தனாலே உங்களுக்கு இந்த உண்ணியெல்லாம் செத்து போயிடுச்சுன்னு அர்த்தம். அடுத்து நீங்கள் உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த தொழுவத்தில் நம்ம இந்த பூச்சிக்கொல்லி மருந்து அடிப்பேன்ல, அந்த மாதிரி ஒரு 10 லிட்டர் தண்ணி, 10 லிட்டர் தண்ணிக்கு 1 லிட்டர் மண்ணெண்ணெய், 200 ml பூச்சிக்கொல்லி மருந்து, நம்ம ஏதாவது ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து, இந்த 3ஐயும் நீங்கள் ஒன்று சேர நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். அதாவது 10 லிட்டர் தண்ணி, 1 லிட்ரு மண்ணெண்ணெய், 200 ml பூச்சிக்கொல்லி மருந்து, 3ஐயும் நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது ஒரு கஞ்சி தண்ணி மாதிரி அந்த கலருக்கு வரும், ஒரு மாதிரி ஒயிட் கலருக்கு வரும். இதை நீங்கள் ஒரு டிஸ்பென்சர் வாங்கி, அதாவது ஸ்ப்ரேயர், நம்ம இந்த பூச்சிக்கொல்லி மருந்து எல்லாம் அடிக்கிறதுக்கு ஸ்ப்ரேயர் தனியாக இருக்குது. அது சின்ன ஸ்ப்ரேயரும் இருக்குது, பெருசும் இருக்குது. சின்ன ஸ்ப்ரேயர்னால் ஒரு 200 ரூபா 250 ரூபா வரும். பெருசு அப்படின்னா 2000 ரூபாய்க்கு மேலே வந்துடும். அதை நீங்கள் ஒன்று வாங்கி நல்ல எங்கெல்லாம் கட்டியிருக்கீங்களோ, தொழுவோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 8 அடி வரைக்கும் நீங்கள் மேலே அடிக்கணும். அப்புறம் மரம் அப்படின்னாலும் அப்படி தான். நீங்கள் ஒரு மரத்தில் கட்டியிருக்கீங்கனாலும் அந்த மரத்தில் ஒரு 8 அடிக்கு மேலே 10 அடி வரைக்கும் நீங்கள் அடிக்கணும். ஏன்னா 10 அடிக்கு மேலேயும் இந்த பூச்சிகள் மேலே போயிருக்கும். எல்லாம் அடித்து எல்லா இடமும் அடித்து விட்டுட்டீங்க அப்படின்னா ஒரே நாளில் உங்களுக்கு உண்ணி செத்து போயிடும். அப்புறம் இப்போ நம்ம பண்ண ப்ராசஸ் 2யுமே, உடம்பில் பூசுகிறதும் வெளியில் நீங்கள் இந்த மருந்தை ஸ்ப்ரே பண்ணுறதும், நீங்கள் இதை பண்ணின ஒரு வாரத்துக்கு உள்ளாடி இல்லை 15 நாள் அந்த இடைவெளியில் ஒரு வாட்டி கூட பண்ணி விட்டுறணும். பண்ணி விடும்போது உங்கள் தொழுவத்திலேருந்து 100% இந்த உண்ணி எல்லாமே செத்து போயிடும். ஏற்கனவே நம்ம ஒரு தீர்வு இந்த யூடியூப்பில் சொல்லியிருக்கிறோம். அப்புறம் இது 2வது தீர்வு, இன்னும் ஒரு தீர்வு நம்ம இதில் சொல்ல போகிறோம். உங்களுக்கு இதில் எது யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அதை நீங்கள் செஞ்சு பயன்படுத்திக்கலாம். நன்றி.